பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்றைய தினம் நடந்தது. இதில் 5 முக்கிய முடிவுகளை இந்தியா எடுத்தது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும், அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும், பாகிஸ்தான் மக்களுக்கு இந்திய விசா ரத்து செய்யப்படும், டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதர்கள் வெளியேறணும், அதே போல பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை குறைப்பு. இதுதான் அந்த முக்கிய முடிவுகள். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறத பாகிஸ்தான் நிறுத்துற வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது. பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு டிப்ளமேட்டிக் ரீதியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடியாதான் இந்த முடிவு பார்க்கப்படுது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் பாகிஸ்தானுக்கு பெரிய அடியா பார்க்கப்படக்கூடிய அதே வேளையில 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் சொல்றது என்ன? இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கிறது மூலமா அது என்ன தாக்கத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல சிந்து நதி, அதே போல அதோடைய முக்கிய 5 நதிகளான கிளை நதிகள் அப்படின்னு சொல்லணும். கிளை நதிகளான சினாப், ஜேலம், ராவி, பியாஸ், சத்லஜ், இந்த நதிகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிந்து நதி சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத் அப்படிங்கிற பகுதியில் உருவாகி இந்தியா வழியா பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழையுது. இப்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய அதோடைய கிளை நதிகளும் பாகிஸ்தானுக்குள்ள தான் போகுது. பாகிஸ்தானுக்கு குடிநீர் வழங்குறதோட மட்டும் இல்லாம விவசாயத்தையும் வளம்பெற செஞ்சு கராச்சியில கடல்ல கலக்குது. இந்த நதியில நீர் பங்கீடு தொடர்பா இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இந்த 2 நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம். பரம எதிரியா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த நதிநீர் ஒப்பந்தம் தான் உலகிலேயே 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தமா இருக்கு. இந்த ஒப்பந்தம் எப்ப போடப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1960 செப்டம்பர் 19 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் முகமது ஆயுப் கான் இடையே கையெழுத்தாக இருக்கு இந்த ஒப்பந்தம். சரி, இப்ப இந்த ஒப்பந்தப்படி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராவி, பியாஸ், சத்லஜ் இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாடு முழுசும் இந்தியாவுக்கு பாதிக்கப்பட்டது. அதுவே மேற்கு பகுதியில் பாயிற சிந்து, சினாப், ஜேலம் இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாடு பாகிஸ்தானுக்கானது. இப்ப இந்தியா வழியா பாயக்கூடிய இந்த நதிகள்ல நீர் பங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெறும் 20% தான். இதுவே 80% நீர் பாகிஸ்தானுக்கானதா தான் இருக்கு. இப்ப இந்த 3 நதிகள்லையுமே இந்தியா அணை கட்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஒப்பந்தமே சொல்லுது. ஆனா தண்ணீரை சேமிக்காம பாயக்கூடிய நதியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க நீர்மின் நிலைய பணிகளை இந்தியா மேற்கொள்ளலாம். அதுபடி இந்தியா நீர்மின் நிலைய பணிகளை செஞ்சுட்டும் வருது. இதுல இந்தியாவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த 20% இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை கூட நாம முழுசா பயன்படுத்திக்கிறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் நிலவுது. இப்ப இந்தியா அணை கட்டினா அதனால பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இந்தியா நீர்மின் நிலையங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கு கூட பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உண்டு. அதனாலேயே நடுவர் நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் இந்தியா திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இப்ப வரைக்கும் இருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல இந்த ஒப்பந்தம் பத்தின விமர்சனங்களும் தொடர்ந்துட்டு தான் வருது. இந்தியா இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுவதும் வழக்கமான ஒன்னாதான் பார்க்கப்படுது. இப்ப 2016 ஊரி தாக்குதல் அப்ப ரத்தமும் நீரும் ஒன்னா பாய முடியாது அப்படின்னு பேசியிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி. அதே போல 2019 புல்வாமா தாக்குதல் அப்ப மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூட பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீரை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு பேசியிருந்தார். ஆனா பாகிஸ்தானுக்கான நீர் பங்கீட்டுல இந்தியா எதுவுமே அப்படி செய்யல. ஆனா இப்ப ஒப்பந்தம் நிறுத்தம்னு அதிரடியா தெரிவிச்சதோட இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா நிறுத்தவும் செஞ்சிடுச்சு மத்திய அரசு. சரி, இப்ப இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 70% தண்ணீர் சிந்து நதியை நம்பிதான் இருக்கு. குறிப்பா பாகிஸ்தானுடைய அந்த பஞ்சாப், அதே போல சிந்து மாகாணங்கள்ல விவசாயம், நீர்ப்பாசனத்துக்கு சிந்து நதி ஒப்பந்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல பாகிஸ்தானுக்கு தேவையான உணவு தேவையில 85% விவசாய உற்பத்தி அந்த நாட்டுடைய பஞ்சாப் மாகாணத்தில் தான் நடக்குது. அதனால அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது சிந்து நதி. அதே போல பாகிஸ்தானுடைய ஜிடிபியில பார்த்தோம்னா
விவசாயம் அப்படிங்கிறது 25% அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 25% பங்கு கொண்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய கிராமப்புற மக்கள் தொகையில 75% பேருக்கு வருமான ஆதாரமா இருக்கிறது கூட இந்த சிந்து நதி தான். இப்ப பாகிஸ்தான் ஏற்கனவே நிலத்தடி நீர் குறைபாட்டை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில கராச்சி மாதிரியான நகரங்கள்லாம் தனியார் தண்ணி டேங்கர்களை நம்பி இருக்கிறதுனாலையும் சிந்து நதிகளில் இருந்து வரக்கூடிய நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் பயிர் விளைச்சலை பாதிக்கும். அதுவே உணவு பற்றாக்குறைக்கும் பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற பார்வை தான் இப்ப மேலோங்கி இருக்கு. சரி, இப்ப இன்னொரு கேள்வியும் எழலாம். இப்போதைக்கு இப்ப குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா இந்த விளைவுகள், இந்த எல்லா விளைவுகளும் பாகிஸ்தானுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீரை நிறுத்தவோ திருப்பி விடுறதுக்கோ ஏத்த மாதிரியான அணை உட்கட்டமைப்பு எதையுமே இந்தியா கட்டல. இப்ப பஹல்காம் தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் தண்ணீர் போருக்கு வழிவகுத்திருக்கா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு அபேயன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறத நாம இங்க கவனிக்கணும். அதாவது தற்காலிகமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு இதை நாம எடுத்துக்கணும். இரு நாடுகளுக்கு இடையே போர்கள், எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மோதல்கள், எல்லையில ஊடுருவல் இப்படி இருந்தாலுமே நதிநீர் ஒப்பந்த விவகாரத்துல தொடர்ந்து இந்தியா கண்ணியம் காத்துட்டு தான் வருது. இப்ப எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தினா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தொடரவும் வாய்ப்பு இருக்கிறத மத்திய அரசு ரொம்ப கவனமா அபேயன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்கள் இதை பார்க்கறாங்க. ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் கண்டுபிடித்து இந்தியா தண்டிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், பெஹல்காமில் நடந்த தாக்குதல் நிராயுதபாணியான சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமல்ல, நாட்டின் ஆன்மாவின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் தப்பிவிட மாட்டார்கள் என்றும் அவர்கள் மீது வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். பூமியின் எல்லை வரை பயங்கரவாதிகளை துரத்துவோம் என்று தெரிவித்த பிரதமர், பயங்கரவாதத்தால் இந்தியாவின் உணர்வு ஒருபோதும் உடைந்து போகாது, பயங்கரவாதம் தண்டிக்கப்படாமல் போகாது, நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த உறுதிப்பாட்டில் முழு தேசமும் ஒன்றுபட்டுள்ளதாகவும் மனிதநேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் நம்முடன் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.